பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 28:4 இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்கரை புகழுகிறார்கள். பைபிள் எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேணாம் அப்படின்னு பரிசுத்த வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள், தேவனை புகழ வேண்டியவர்கள், இவங்க என்ன பண்ணுறாங்களாம்? துன்மார்கரை புகழுகிறார்களாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவநாமத்தை உயர்த்துகிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. ஆனால் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் அப்படின்னா, இது வேதம் கையில் வைத்துக்கொண்டு, வேதம் எனக்கு தெரியும், பரிசுத்த வேதம் எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வசனம். அப்போ வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் அப்படின்னா, பைபிளில் இருக்கிற வார்த்தை, பைபிளில் இருக்கிற வசனம், ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி கீழ்ப்படியணும், இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள மனம் இல்லாதவர்கள். கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, நம்மளை புது சிருஷ்டியாக அவர் மாற்றும் பொழுது, நம்ம கண்டிக்கும் பொழுது, உணர்த்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்காதவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறாங்களாம். இப்படி விலகுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? துன்மார்கரை புகழுகிறார்கள். நீதிமொழிகள் 28:4 நம்ம வாசிக்கிறோம். அப்போ துன்மார்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன் அப்படிங்கிறது தீமை, மார்க்கம் அப்படிங்கிறது வழி. தீய வழியில் நடக்கிற ஒரு மனுஷன். இப்போ துன்மார்கர் அப்படின்னா தீய வழியில் நடக்கிறவர்கள். சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்கும் பொழுது, துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். அப்போ துன்மார்கருடைய ஆலோசனையில் நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, வேத பிரமாணத்தை விட்டு நம்ம விலகிறோம். அப்போ நம்ம யாருடைய ஆலோசனையில் நடக்கிறோம்? யார் நமக்கு போதிக்கிறாங்க? யார் நம்மை நடத்துகிறார்கள்? யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க? அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது வேதத்தில் பிரியமாக இருந்து வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். துன்மார்கள் யார்? வேதத்தை விட்டு விலகிறவர்கள். அப்போ சங்கீதம் 1:3 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, கனி தருகிறவர்களாக இருக்கிறாங்களாம். அவங்க செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு வாய்க்கும். அப்போ அதே சங்கீதம் 1:4 நம்ம வாசிக்கும் பொழுது, துன்மார்கர் அப்படி இராமல் அவங்க பதரை போல இருக்கிறாங்களாம். பதர் ஒரு காற்றடிச்சா பறந்து போயிடும். நம்மெல்லாம் பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 1:6 துன்மார்கரின் வழியோ அழியும். அப்போ இந்த துன்மார்கரை புகழ ஒரு கூட்டம் இருக்குது. யார் இவங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் தான். வசனத்தை நான் படிக்க மாட்டேன், வசனம் என்ன சொல்கிறதுன்னு நான் கேட்க மாட்டேன், எனக்கு வசனம் எனக்கு வேண்டாம், வேதம் எனக்கு வேண்டாம், அதை எனக்கு படிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லை, அதை படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் புகழ்கிறாங்களாம். துன்மார்கரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:4 வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனோ அவர்களோடு போராடுகிறார்களாம். எப்படியாவது மனம் திரும்புங்கப்பா, எப்படியாவது வேதத்தை வாசிங்க, பரிசுத்த வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, ஆராதிங்க, ஜெபிங்கன்றோம். ஆனால் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தின்படி, பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதத்தில் என்ன இருக்கோ அதின்படி ஜெபிக்க தான் அழைப்பு. சரி, ஏன் போராடுறோம் அப்படின்னா, இரத்தப்பழி என் மேலே வரக்கூடாது. மத்தேயு 18:14 ஒருவன் கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ வேத பிரமாணத்தை கை கொள்வோம், வார்த்தைக்கு செவி கொடுப்போம், வார்த்தையானவருக்கு செவி கொடுப்போம், பரிசுத்த வேதத்துக்கு நம்ம செவி கொடுப்போம், தேவ நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தரை புகழுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.